செல்லா வந்து ஒரு பாடலை பாடுறோம். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும். இந்த வார்த்தை கேட்க நன்மைக்கு கொடுக்கல இந்த ஜீவனுள்ள தேவனை பற்றி சேர்ந்து பாடுவோம். நன்மைகளை கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன் நல்லவர் வல்லவரே. நன்மைகளை கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன் நல்லவர் வல்லவரே. நன்மை செய்வார், நல்லது செய்வார், நல்லது செய்வார், நன்மை தருவார், நாளெல்லாம் நன்மை செய்வார். நன்மைகளை கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன் நல்லவர் வல்லவரே. நன்மைகளை கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன் நல்லவர் வல்லவரே. நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. எல்லாமே பார்த்து கொள்வே.
நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வமே யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வமே கலங்கலப்பா நங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நங்க கலங்கலப்பா கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர் யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர் கலங்கலப்பா நங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நங்க கலங்கலப்பா கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா ஷாலோ சமாதானம் தருகிறீர் யெகோவா ஷாலோ சமாதானம் தருகிறீர் ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே அடுத்ததாக நம்ம ஆராதனை வேலைக்காக கணிச்சிருக்கலாம் சகோதரி ஹல்லேலூயா மீட்டுக் கொண்டார் என்னை மீட்டுக் கொண்டார் பாவத்தில் இருந்தென்னை மீட்டுக் கொண்டார் மீட்டுக் கொண்டார் என்னை மீட்டுக் கொண்டார் பாவத்தில் இருந்தென்னை மீட்டுக் கொண்டார் சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தம்மாவி தந்தார் சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தம்மாவி தந்தார் இயேசு என் தேவன் இயேசு என் ஜீவன் இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம் இயேசு என் தேவன் இயேசு என் ஜீவன் இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம் என்னை கண்டார்
இயேசு என்னை கண்டார் உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார் என்னை கண்டார் இயேசு என்னை கண்டார் உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார் கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் பார்த்துக் கொள்வார் கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் பார்த்துக் கொள்வார் இயேசு என் தேவன் இயேசு என் ஜீவன் இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம் இயேசு என் தேவன் ஜீவன் இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம் விட்டார் என்னை கட்ட விட்டார் சத்துருவை அவர் துரத்தி விட்டார் கட்டவிட்டார் என்னை கட்டவிட்டார் சத்துருவை அவர் துரத்தி விட்டார் பாவத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார் பாவத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார் இயேசு என் தேவன் இயேசு என் ஜீவன் இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம் இயேசு என் தேவன் இயேசு என் ஜீவன் இயேசு எனக்கு எல்லாம் எல்லாம் என்னை கண்டார் இயேசு என்னை கண்டார் உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார் என்னை கண்டார் இயேசு என்னை கண்டார் உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார் கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் பார்த்துக் கொள்வார் கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார் இயேசு என் தேவன் இயேசு என் ஜீவன் இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம் இயேசு என் தேவன் இயேசு என் ஜீவன் இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம் சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தம் ஆவி தந்தார் ஹல்லேலூயா ஆவியானவர் தந்திருக்கிறார் வாழ்க்கை சூழ்நிலை பார்க்கிற போது உண்மையாகவே நான் ஒரு பிள்ளைதானா என்று நம்மை நாமே கேட்கக்கூடிய அளவிற்கு சூழ்நிலைகள் சம்பவங்கள் நடக்கிறது ஆனால் அதன் மத்தியிலே நமக்குள்ளே இருந்து அவர் சாட்சி கொடுக்கிறார் நீ என்னுடைய பிள்ளைதான் என்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார் ஹல்லேலூயா என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர் என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலை
என்னோடு இருப்பவர் என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பயந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் உலகத்தில் இருக்கிற சொந்தங்கள்லாம் ஒரு நாள் வரைக்கும் தான். ஒருவேளை ஏதோ போராட்டம் பிரச்சனை வந்து புரியலாம், இல்லை என்னதான் ஆனாலும் திருமண உறவாக இருந்தாலும் மரணம் நம்மை பிரிக்கிற வரையில் தான். அதுக்கப்புறம் அந்த உறவு இருக்குமா தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நித்தியமாய் நான் அவனை நேசிக்கிறேன். அவருடைய ஜீவன் தந்து நம்மை அன்பளித்தார். மரணம் கூட அவரை நம்மை விட்டு பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. உலகத்தோட எல்லாம் எவ்வளவு மேக்சிமமா இருந்தாலும் அது மரணம் பிரிக்கலாம். ஆனா மரணம் கூட பிரிக்க முடியாத ஒரே ஒரு உறவு உண்டு, அது நமக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மரணமே பிரிக்க முடியாது. அவர் எப்ப நம்மை தெரிந்தெடுத்தார்? உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை கண்டார். அவர் எப்போ வரைக்கும் நம்ம கூடவே இருப்பார், நித்தியமாய் நம்ம கூடவே இருப்பார். ஹல்லேலூயா. என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் உயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் உயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் உயர்ந்து போனாலும் விலகி போனாலும் பர்வதங்கள் உயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே இது செட்டைகளை விரிக்கும் காலம் உயர்
காலம், இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம், உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவேன், உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவேன். ஹல்லேலூயா. உன்னதரின் மகிமை நம்ம மேல உதித்து இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மகிமை நம்ம மேல இருக்கிறதுனால நம்ம உயரங்களில் பறக்க முடியும். எவ்வளவு உயரம் என்றால் ராஜாக்கள் உதிக்கிற ஒரு ஒளிநிலத்திற்கு நடந்து வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது. தேவன் பிள்ளைகளாகிய நாம் ஒளி மகிமையில நாம் இருக்கிற போது, மகிமையாய் இருக்கிற போது ராஜாக்கள் அந்த நிழலை தேடி நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. எலிசாவை தேடி ராஜாக்கள் வந்தார்கள், எலியாவை தேடி ராஜாக்கள் வந்தார்கள், எலிசாவை தேடி ராஜாக்கள் வந்தார்கள். இன்னைக்கு நாமும் அப்படிப்பட்ட மகிமையுடையவர்களாய் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மகிமை நம்ம மேல உதித்திருக்கிறது. எலியாவிடத்துல இயேசபேல் சொல்றாங்க, உன்னுடைய நீ நாளைக்கு செத்து போவான்னு சொன்ன உடனே அவர் அந்த சத்தத்தை கேட்டு நான் செத்து போறேன்னு சொல்லி அவர் போய் சூறை செடியின் கீழே படுத்துக் கொண்டார். அந்த இயேசபேல் சத்தம் ஒரு நாள் ஓய்ந்து போனது. ஆனால் உன்னதரின் சத்தம் வந்தது, எலியாவே நீ போக வேண்டிய தூரம் ஒரு தூரம் அப்படின்னு சொன்னப்ப பலன் கொண்டு அந்த எலியா எழுப்பி நடந்து போனார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எத்தனை மனித சத்தங்கள் நம்மை சோர்ந்து போக பண்ணி இனி நான் வாழவே வேண்டாம் என்கிற நிலைக்கு நம்மை தள்ளி இருந்தாலும் தேவனுடைய உன்னத சத்தம் நம்மை இன்னும் தொடர்ந்து ஓட வைக்கும். அப்படி நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. இயேசுவின் சத்தம் ஓய்ந்து போனது, சூறை செடியின் நாட்கள் முடிந்து விட்டது. இயேசுவின் சத்தம் ஓய்ந்து போனது, சூறை செடியின் நாட்கள் முடிந்து விட்டது. உன்னதரின் சத்தம் எனக்குள் ஜோடிப்பதா ஓடுகிறேன், உன்னதரின் சத்தம் எனக்குள் ஜோடிப்பதா உற்சாகமாய் ஓடுகிறேன். உயரே 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 நான் பரப்பேன், உயரே 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 நான் பரப்பேன், உயரே 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 நான் பரப்பேன், உயரே 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 நான் பரப்பேன். இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம், இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம், உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவேன், உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவேன். உயரே 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 நான் பரப்பேன், உயரே 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 நான் பரப்பேன், உயரே 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 நான் பரப்பேன், உயரே 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 நான் பரப்பேன். ஹல்லேலூயா. அவர் நம்ம கூடவே இருக்கிறார், அவர் நம்ம கையை பிடிச்சிருக்கிறார், அவர் சர்வ வல்லவராய் நம்ம கூட இருக்கிறார். இப்ப நாம இப்போ வாழ்கிற வாழ்க்கை அது சரியானது இல்லை. அப்படித்தானே நாம இப்ப வாழ்கிற வாழ்க்கை அதுல நம்ம திருப்தி வரவே முடியாது. ஏன்னா வானத்தையும் பூமியையும் படைத்தவர் அவர் நம்ம கூட இருக்கிறார், வல்லவர் நம்ம கூட இருக்கிறார். மனித சத்தங்கள் நம்ம ஒரு எல்லையோடு நிறுத்தி இருக்கலாம், ஆனால் உன்னதரின் சத்தம் துணிக்கிற போது உற்சாகமாய் ஓட முடியும். ஹல்லேலூயா. பஞ்சம் வந்தப்ப ஈசாக்க பார்த்து உலக சத்தம் சொல்லியிருக்கோம், பஞ்சம் வந்துருச்சு, இருக்கிறதெல்லாம் பத்திரப்படுத்திக்கோ. ஆனா ஈசாக்கு சட்டைகளை விரித்தார். எப்படி விரித்தார்? அந்த பஞ்சத்திலே விதை விதைத்தார். ஆனா ஆண்டவருடைய மகிமை அவர் கூட இருந்ததுனால அது 100 மடங்கு பலனை கொடுத்தது. ஹல்லேலூயா. வாழ்க்கையில சூழ்நிலை எப்படி இருந்தாலும், மனிதர்கள் என்ன சொன்னாலும், நாம் ஆண்டவரை நம்பி நம்முடைய சட்டைகளை விரித்தால் போதும், நம்ம உயர எழும்புவதற்கு அவர் நமக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 5 நிமிஷம் மட்டும் எழுந்திருந்து ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எண்ணியலாமையில் நீ செயல்படுவீர்,
உம் கரம் என்னை விலகாதிருக்கும் என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தி என்றார். நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய் சர்வஞானியே ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய் சர்வஞானியே ஆராதி. கையெழுத்து சொல்லுமா கரத்தின் கிரியைகள் நாங்கள். கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உன் சொந்தமே. அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள். கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உன் சொந்தமே. அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. நாம கஷ்டப்பட்டு ஒரு சமையல் பண்ணா அதை தூர கொட்ட மாட்டோம். நமக்கு பிரியமானவர்கள் சாப்பிடணும், நம்ம குடும்பம் அதை சந்தோஷப்படணும்னு நினைப்போம். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த பணத்தை வழியில எரிஞ்சு வந்துட மாட்டோம். நமக்கு பிரியமானவர்கள் அதுல சந்தோஷப்படணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நாமளே அப்படி நினைக்கும் போது உலகத்தெல்லாம் வார்த்தையால் படைத்தவர் தம்முடைய கரத்தினால் நம்மை அழகாய் யோசித்து விரும்பி நம்மை படைத்தார். நம்ம பாவம் செய்த போது தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். அவர் நம்ம தூரத்துக்கு எரிய மாட்டார் அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நாம கஷ்டப்பட்டு செய்ததை சம்பாதித்ததை தூர போட மாட்டோம்னா நம்ம படைச்ச ஆண்டவர் நம்மளை தூர போட மாட்டாரு. நம்மளை வீணாக விட மாட்டார். நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதை மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆவி ஆத்துமா சரீரம் அவருக்கு சொந்தம். ஏன்னா அவர் தானே படைச்சாரு. ஆவிய பாவத்தினால சாத்தான் தொட நினைக்கிறான். ஆத்மாவை கவலையினால, துக்கத்தினால, பழைய நினைவுகள்னால, என்றைக்கோ நடந்தவைகளை வைத்து கவலைப்பட வைத்து நம்முடைய ஆத்மாவை துக்கப்பட வைக்கிறார். சரீரத்துல வியாதிய விபத்துகளை கொண்டு வந்து சரீரத்தை தொட நினைக்கிறான். ஆனா இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொன்னோம், ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரம் உமக்கு சொந்தமானவரே. அதை எந்த சாத்தானும் தொடாமல் காப்பி, எந்த சத்துருவும் தொடாமல் காப்பி, எந்த மனிதனும் தொடாமல் காப்பி, எந்த தீமையும் தொடாமல் காப்பி. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் அப்படி தொடுகிறதான சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில அப்படி தொட்டுட்டானே, என் குடும்பத்தை அப்படி தொட்டுட்டானே நீங்க நினைக்கலாம். அதன் மத்தியிலையும் சொல்லுங்க, அதை தொடாமல் காப்பீர் நம்பிக்கையோடு சொல்லும் போது ஆண்டவர் இழந்தவைகளையும் திருப்பி தருவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உயர்த்தி ஒரே சொல்லுவோமா? உங்க கையின் கிரியை ஆண்டவரே
உம்முடைய கரத்தின் கிரியையை நெகிழ விடாது. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கரத்தின் கிரியை ஆண்டவரே, உலக தோற்றத்திற்கு முன்னே எங்களை கண்டவர், நித்திய நித்தியமாய் எங்களோட இருக்கிறவர். எங்க கரத்தை நீ பிடித்து ஆவி ஆத்மா சரீரம் சொந்தம், நாங்க உங்க சொத்து ஆண்டவரே. அந்த நினைவோடு உமக்காய் வாழ, உமக்காய் ஓட ஒவ்வொருவருக்கும் கிருபை தருகிறபடினால் உமக்கு சாட்சிகளாய் உமக்கு மகிமை கொண்டு வரும்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. இந்த கரத்திற்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எடுத்துக்கொள்வோம். 18ஆம் சங்கீதம் ஒன்றிலிருந்து நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் சங்கீதம். என் பெலனாகி கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். துதிக்கு பார்த்தவராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரில் இருந்தது. இருளை தமக்கு மறுவிடமாக்கினார். கரும் புனல்களை ஆகாய்த்து கார் மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். கர்த்தர் வானங்களிலே குமரினார். உன்னதமானவர் தமது சட்டத்தை தொனிக்க பண்ணினார். கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. அப்போது கர்த்தாவே, உம்முடைய கண்ணீரத்தினாலும் உம்முடைய நாசின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவுக்கும் என்னை விடுவித்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்பிவித்தார். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன்.
நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவர் முன்பாக நான் மௌனமாய் இருந்து என் துர்கலத்துக்கு என்னை விலக்கி காத்துக் கொண்டேன். தயவுள்ளவனுக்கு நீ தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீ உத்தமராகவும் தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டுமையான கண்களை தாழ்த்துவீர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலை யார்? அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் சத்துக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவர்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை. ஜனங்களின் சண்டைக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்கினீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களில் இருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானார். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். அடுத்ததாக நம்ம ராஜையர்கள் ஒரு சில ஜெப குறிப்புகளை கொடுத்து பேசி நம்ம ஜெபத்துக்குள்ளாக ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சேவைகளில் கர்த்தர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். எல்லாரும் ஜெப நிலையிலே காணப்பட போகிறோம். நம்ம ஜெபிக்கணும். கூடும் போதெல்லாம் வேதம் வாசிப்பது போல, பிரசங்கம் கேட்பது போல ஜெபம் மிக அவசியம். ஜெபிக்காட்டனா என்ன நடக்கும் அப்படின்னா, ஜெபிக்காட்டனா அது பாவம் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது. ஜெபிக்காவிட்டால் அது பாவம் என்று ஒரு வசனம் சொல்கிறது. இன்னொரு வசனம் சொல்கிறது, ஜெபிக்காவிட்டால் தேசம் அழிக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. இன்னொரு வசனம் சொல்கிறது, ஜெபிக்காவிட்டால் சாபம் தேசத்தை மூடிக்கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் விசேஷமாக இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய வசனம் எசேக்கியேல் 22:30, ஜெபிக்காட்டா தேசம் அழிக்கப்படும். ஆகையினால தான் நம்ம ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். தேசம் அழிக்கப்படாதபடிக்கு பிறப்பிலே நிற்கும் மனிதரை தேவன் தேடுகிறார். அந்த மனிதர்கள் நாம் தான். ஆமென்.
பெருங்குடியை சுற்றி சென்னை பட்டணத்தில் ஜெபிக்கிற மக்களாக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையினால நம்ம எல்லாரும் இப்போ மூன்றே ஜெப குறிப்புகளுக்கு ஜெபிக்க இருக்கிறோம். இந்த கர்மேல் ஜெப ஊழியர்கள் தேவன் ஸ்தோத்திரம் ஜெபிக்கும்படியாக ஏற்படுத்தியதான ஒரு நல்ல ஊழியம். நான் ஜெபிக்க நான் ஜெப குறிப்பு சொல்ல நீங்க எல்லாரும் ஜெபிக்க போறீங்க. உங்களோடு இணைந்து பாஸ்டர் ஜெபமணி இன்னொரு கூட இருந்து ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஜெபத்துக்கு தடையாயிருக்கிற எல்லா வானமண்டலத்தின் பேய்களை தேவன் அப்புறப்படுத்தும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஜெபத்துக்கு விரோதமாக இருக்கிற பாவம், சாபம், தீமை, தீங்கு எல்லாம் அப்புறப்படுத்தப்படும்படியாக சோதனம் வானமண்டலத்தின் எல்லா சேவைகளையும் கர்த்தர் இப்பொழுது அப்புறப்படுத்தி நீக்கி போடும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை ஸ்தோத்திரத்தினாலே தேவனுடைய கிருபை தேவனுடைய தயவு நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. நாம் வாய்களை திறந்து நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி தேவனிடத்தில் நம் விண்ணப்பத்தை வைக்க வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெப நிலையிலே ஸ்தோத்திரத்தோடு தேவனுடைய முகத்தை பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்தை பார்ப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோமாக. ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக நாம் மாற்றப்படுவோமாக. முதலாவது ஜெப குறிப்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் சபைக்கும் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் விரோதமான மக்கள் எதிரிகள் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய சபைக்கும் நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியத்துக்கும் விரோதமாய் எழுப்புகிற சத்துருக்கள் எதிரிகள் அதற்குனா விரோதமாய் செயல்படுகிற மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்படி ரட்சிக்கப்பட்டால் நம்முடைய ஊழியங்கள் தாராளமாக நடக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். விசேஷமாக நம்முடைய வீட்டிலே வந்திருக்கிறதான பாஸ்டர் அருமையான ஸ்தோத்திரம் சாது சுந்தர் சிங் ஐயாவுடைய சபையை கூட்டிட்டாங்க. கூட்டி சீல் வச்சு அவருடைய வீட்டோட பொருளெல்லாம் வழியை எடுத்து போட்டு அவரை குடும்பப்படுத்தி அந்த இடத்த கூட்டிட்டாங்க. 28 ஆண்டுகள் ஒரே இடத்துல கர்த்தரை மேம்படுத்தி வாழ்ந்து வந்தாங்க. இப்படியே விரோதமாக எழுப்பி இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படுவதாக நாம் எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஜெபக்குறிப்பு எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. சேர்ந்து எங்களோட சேர்ந்து நல்ல பிதாவே இதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில சுவாமி ஆண்டவரே எங்களுடைய தமிழ்நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் மத்தியில் ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக ஊழியத்துக்கு விரோதமாக சபைக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிற எல்லா வானமண்டலத்தில் பொல்லாத ஆவியுடைய சேனைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. பூமியில நடமாடுகிற எல்லா பிசாசுடைய வல்லமைகள் எல்லா வஞ்சிக்கிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவைகள் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா அண்ணன் வஞ்சகத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெக்கப்பட்டு ஓடட்டும் ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் விரோதமாக சபைகளுக்கு விரோதமாக ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே கண்ணி மலைகளை விரிக்கிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாம் எரிக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு இடத்திலும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. எல்லா சத்துருடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு இடத்திலும் அக்கினியாக தேவன் பயன்படுவீராக. ஒவ்வொரு சபைகளிலும் தேவ வல்லமை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா சபைக்கு விரோதமாய் வருகிற மனிதர்களை கர்த்தர் தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் ரட்சிப்பீராக. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விரோதமாய் வருகிற மனிதர்கள் விரோதமாக வருகிற இயக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் அவைகள் ஒன்றுமே செயல்படாத போகட்டும். இயேசுவின் நாமத்தில் அவருடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயமாண்டவரே. ஒவ்வொரு இடத்துல இயேசுவின் ரத்தம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. எல்லா சத்துருக்கள் சிதறடிக்கப்படட்டும் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன்
சாத்தானின் காலங்களில நசுக்கி போடுவார் வார்த்தைப்படி எல்லா இடத்திலும் ஆவியானவர் ஆளுகை செய்கிறாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே சுவிசேஷம் சொல்லக்கூடாதபடி தடை செய்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே எல்லாம் வெட்கப்பட்டு ஓடட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு ஊழியரும் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஆவியானவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறார்கள். என்னுடைய தேசம் இயேசுவுக்கு சொந்தமாய் வாழட்டும். என்னுடைய தேசம் இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்வீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்யப்படுற நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவன் ஜெபத்தை கேட்டார். யாரெல்லாம் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் சபைக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், கிறிஸ்தவ மக்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட போறாங்க. கருத்தட்டி கத்திரமே ஜெபத்துக்கு வருகிறவர்கள், இந்த ஜெபத்துக்கு வருகிறவர்கள் அவர்களுக்கு இருக்கிற நோய்கள், கடன்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் நீக்கப்பட்டு சாட்சிகளாய் மாறும். ஜெபத்துக்கு வந்தோம், கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார், நோய் நீங்கிச்சு, விலகின நீங்கிச்சு, கர்த்தர் குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாட்சிகளாக எழுதணும். வரும் நாட்கள்ல சோதரம் அப்படி சாட்சி சொல்லுகிறவர்களுக்கு 2 நிமிடங்கள் சாட்சி நேரம் கொடுக்கப்பட்டு அவங்க சாட்சி சொல்லி தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். இப்போ இந்த ஜெபத்துக்கு வருகிறவர்கள், ஜெபத்துக்கு வர்ற எல்லாருக்கும் இருக்கிற நோய்கள் விலகின, கடன் பாரங்கள், பண கஷ்டம், மற்ற குடும்பத்தில் இருக்கிற நெருக்கங்கள், மற்ற கஷ்டங்கள் இதெல்லாம் நீங்கும்படியாக நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரை பின்பற்றுறோம். ஆனாலும் சில கஷ்டங்கள் நம்மை தொடர்கிறது, சில வியாதி பலகீனங்கள் நம்மை தாக்குகிறது. தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி நல்ல சுகமாக்கும்படியாக நம்முடைய வீடுகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக, சாட்சிகளாக இருக்கும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். ஜெபம் சோதரம் பண்ணுவோம். பரலோகத்தின் பிதாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கு வருகிற, ஆண்டவரே இந்த கூட்டத்துக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு நபர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சரீரத்தில் காணக்கூடிய எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்திலே இன்றோடு அவைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அவை எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா சரீரத்துல, எல்லா சிந்தனையில ஆண்டவரே ஸ்தோத்திரம் போராடி கொண்டிருக்கிற எல்லா பலவீன கட்டுகளை இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொருவரும் ஆண்டவர் விடுதலை தருவீராக. குமாரனுக்கு விடுதலை ஆக்கினார், மெய்யாக விடுதலை சொன்ன வார்த்தைப்படி ஒவ்வொருவரும் கர்த்தர் விடுதலை தருவீராக. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடன் பாரத்தினால தத்தளித்துக் கொண்டு ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே அந்த கடன்கள் அடைக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த கடன் என்ற சத்துரு என் ஜனங்களை தொடக்கூடாது இயேசுவின் நாமத்திலே. அதனுடைய ஆவிகளை கர்த்தர் துண்டித்து போடுவீராக ஆண்டவரே. இந்த மாதத்துக்குள்ள இந்த கடன் பிரச்சனை இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு விடுதலை தேவன் தருவீராக. நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் சொன்ன வார்த்தைப்படி ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இந்த கடன் விடுதலை தருவீராக. அந்த சரீரத்துல எல்லா பலவீனங்களும் சுகமாகட்டும். இந்த ஜெப வேளையில ஒவ்வொரு வேலை தேவ கரம் தொடரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு விடுதலை தேவன் தருவீராக. இந்த இடத்துல ஒரு சுகமளிக்கிற அபிஷேக வல்லமை ஒவ்வொரு தலைகள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா கைகள், கால்கள் மேல, எல்லா சரீரங்கள் மேல, எல்லா நுரைகள் மேல இயேசுவின் நாமத்திலே thank you Jesus. எல்லா ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே எல்லா பித்த பைகள் ஜீவமாக கூடாதபடி தடையாக இருக்கிற எல்லா சத்துருடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது கர்த்தருடைய கரம் படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நரம்புகள், எல்லா தசைகள், எல்லா எலும்புகள் இயேசுவின் நாமத்திலே உயிரழைக்கும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதம் செய்வீராக. இரவுல சரியா தூங்கக்கூடாதபடி ஆண்டவரே கண் இமைகளை பிடிச்சு வச்சு இருக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே விடட்டும் ஆண்டவரே. இன்று இரவு நிம்மதியா தூங்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. காலையில சமாதானமா எழுந்திருக்கிற திரும்பத்தாரும் ஆண்டவரே. பிள்ளைகளை எல்லாரையும் சுற்றிலும் இயேசுவின் ரத்தம்
சுகர் பிபி எல்லாம் சரியான இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே இந்த மாத்திரையில கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவின் ரத்தம் மருந்தாய் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் மருந்தாய் மாறட்டும். இயேசுவின் ரத்தம் வேறுபட்ட மருந்தாய் மாறட்டும். கர்த்தர் இப்பொழுது சுகம் தருவீராக. உன்மேல் இருக்கிற அவன் முகத்தை நான் உடைக்கிறேன் சொன்ன வார்த்தைப்படி எல்லா மேல் இருக்கிற நுகங்களை இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் விடுதலை தருவீராக. வருகிற மாதத்துல ஜனங்களுக்கு வரும்போது விடுதலையோடு சாட்சியாக ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு எல்லாரும் குணமாக்குகிறார். சோசியல் மீடியாவில் பார்க்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே இந்த நாட்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். மூன்றாவது கர்மியல் ஜெப ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த ஊழியத்திலிருந்து தான் நம்ம இன்றைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இது விருத்தி அடையணும். இது ஜெபக்குழு தேசம் முழுவதும் அங்கே ஜெபிக்கிற ஜெபக்குழுக்கள் உருவாக்கப்படணும். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், இதனுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். இதை தாங்குகிறவர்கள், இதுக்கு உதவி செய்கிறவர்கள் எழுப்பணும். ஆண்டவர் இந்த ஊழியத்தை மேலும் மேலும் ஆசீர்வதிக்க, ஸ்தோத்திரம், மங்களராஜ் ஐயா, டாக்டர் மங்களராஜ் ஐயா அவர்களை ஆசீர்வதிக்க, குடும்பத்தை ஆசீர்வதிக்க, பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, ஜெப பங்காளர்களை ஆசீர்வதிக்க. இந்த நாட்களில் வெளிநாட்டு பிரயாணத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் பிரயாணங்களை ஆசீர்வதிக்க, போக்கையும் வரத்தையும் தேவன் ஆசீர்வதிக்க, தேவைகள் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறுபடியாக நாம் ஜெபிக்க போவோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த கர்மேல் ஊழியம் ஆண்டவரே தேவன் பெருக செய்ய போகிறீங்கப்பா. ஆண்டவர் எலியா கர்மேல் பர்வதத்துக்கு மேல ஆண்டவரே கையளவு நேரத்தை தான் பார்த்தாங்க. ஆனா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தீங்கப்பா. அதே போல இந்த கர்மேல் ஊழியத்துல ஆண்டவரே இப்ப இருக்கிறது கொஞ்சம் தான் ஆண்டவரே. ஆண்டவரே நான் வருகிற நாட்களில இயேசுவின் நாமத்துல இத்தனை திரளான மேகம் போன்ற சாட்சிகளை கர்த்தர் இந்த ஊழியத்தை ஏற்படுத்த போகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியத்துல பங்கெடுக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொருக்கும் தேவன் கடைசி கால அபிஷேக வல்லமையை கர்த்தர் ஒவ்வொருக்கும் தேவன் தருவீராக. ஆவியானவரே நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தன்மேல் ஜெபம் எல்லா இடத்திலும் பரவட்டும் இயேசுவின் நாமத்திலே. தன்மேல் ஜெபம் இடத்திலே எப்படி உள்ளத்தை மேலும் ஒரு பெரிய மழையை வர்ஷிக்க பண்ணினதோ அதே போல இந்த ஜெபத்திலே இன்னும் அநேக இடங்களை ஜெபிக்க தேவன் கிருபை தருவீராக. இந்த ஊழியம் இயேசுவின் நாமத்தில் பெருகட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியம் அநேக இடங்களை ஜெபிக்கிறதாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஐயா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரை ஆசீர்வதிங்கப்பா. அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அவர் இருக்கிற இடத்துல தேவ வல்லமை இருக்கட்டும் ஆண்டவரே. தெய்வீக பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவே கரத்தை ஒப்புக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இந்த ஊழியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வல்லமையாய் பெருகட்டும் ஆண்டவரே. எலியா நாட்களில் நடந்த அதிசயத்தை போல இந்த கர்மேல் ஊழியத்திலே வானத்திலிருந்து தேவ அக்கினி இறங்கட்டும். எல்லா சுற்றிலும் எல்லா சத்துரு வழிபடுங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும். கர்த்தரே தெய்வம் என்று இந்த ஊழியத்திலே ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் தேவனுக்கு எழுப்பட்ட இயேசுவின் நாமத்திலே எல்லாருக்குள்ள ஒரு ஆவி உயிர் அழைத்த இயேசுவின் நாமத்திலே கர்த்தாவே அற்புதம் செய்கிறார். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிடத்தக்க இந்த ஊழியத்திலே தேவன் அதிசயத்தை கர்த்தர் செய்கிறார்கள். ஆண்டவரே நீ செய்ய போகிறீர், அதுக்காக நன்றி. இந்த ஊழியத்திலே தேவ வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவனுடைய அதிசயம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. குருடர்கள் பார்க்கணும், சப்பாடிகள் நடக்கணும் ஆண்டவரே, செவிடர்கள் கேட்கணும். இயேசுவின் நாமத்திலே இந்த இடத்துல அப்படி ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே நீங்க செய்ய போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுத்ததுக்கு நன்றி அப்பா. ஒரு வெளிப்பாடுகளை கொடுக்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியம் பெருகிட்டு இயேசுப்பா. நாளுக்கு நாள் வர 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 விருத்தி அடைந்து வசனப்படி இந்த ஊழியம் வர வர விருத்தி அடைந்தோம். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தோம் ஆண்டவரே. இந்த தேசத்துல விதைச்சிருக்கிறோம். அது 30, 60, 100 பலன் கொடுத்து செய்யுங்க. ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபத்தை கேட்ட எல்லாரும் சுத்தரிப்போம். வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். தேவன் தொடர்ந்து அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம்.
நாம் இந்த ஊழியத்தில் தொடர்ந்து இங்கே ஜெபிக்கிறது மாத்திரம் வீடுகளிலும் இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கணும், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இப்போது செய்தியளிக்கும்படியாக வந்திருக்கிறவர்கள் நம்முடைய மத்தியில் இருக்கிறார்கள். அவர்கள் வைடிஎஸ் வினேஸ்வரையா அவர்கள் சோத்திரம் ஐக்கியத்தில் ஒரு 7 ஆண்டுகளாக இணைந்து செயல்பட்டு அவங்க வீட்டில் மேற்கு சென்னை ஐக்கியத்தில் நாங்கள் போய் ஜெபித்து இருக்கிறோம். அவர் முதல் முறையாக நம்முடைய மத்தியில் வந்து சந்தோஷம். அன்றைக்கு தான் நான் முதல்ல அவருடைய செய்தியை கேட்க போகிறேன். அம்மா அவர்கள் வரவேற்பாங்க. சில புதுசாக வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. வந்துட்டு மாதம் மாதம் எப்படி வியாழக்கிழமை 6லேருந்து 8 மணி வரைக்கும் நீங்கள் ஜெபம் நடக்கும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. புதுசாக நீங்கள் யாரையாவது கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய தொலைபேசி எண் தொடர்ந்து என்கிட்ட ஷேர் பண்ணுறேன். போச்சு இப்போ சகோதரர் வைடிஎஸ் விக்னேஸ்வர் அவர்கள் இப்போ கடந்த கொரோனா பீரியட்லேருந்து தெரியும். சகோதரர் இனிஷியலாக ஒரு கம்பெனி வச்சுருந்தாங்க. ஒரு 50 பேர் போல அவங்களுடைய கம்பெனியில் வேலை பார்த்துருந்தாங்க. சகோதரர் இப்பொழுது முழுநேர கடமையை அழைத்து பேசி கொடுத்து அவங்க முழுநேர கொடுக்கும் பொழுது சகோதரருடைய மனைவி ரோஸ்டன் மேரி அவர்களும் கொடுத்து முழு நேரமாக செய்து கொடுத்துருக்காங்க. சகோதரர்கள் ஒரு விஷயத்தை அந்த பார்க்கறது எப்படி அப்படின்னா ரொம்ப டெடிக்கேட்டட். எல்லா நாட்களிலும் ஜெபம். அது சம்திங் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ரெகுலராக அவங்க குடும்பமாக ஜெபிக்கிறது வந்து நான் எப்படி தெரியும்னா எவ்ரி வெனஸ்டே வந்து சகோதரர் மங்களராஜ் அவர்கள் தேவை செய்து கொடுத்தது வந்து, அதனால எனக்கு சகோதரர்களை நன்றாக தெரியும். அவங்களுடைய ஒய்ஃபும் ரொம்ப டெடிக்கேட்டடாக ப்ரேயர் பண்ணது வந்து பிள்ளைங்க வந்து 2 பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு முத்து மகன் பைபிள் காலேஜில் படிக்க முடியாது, 2வது பெண் குழந்தை வந்து சகோதரருடைய ஊழியம் ரெகபோத் ஊழியர்களுக்காக சொல்லிக் கொள்ளுங்கள். இப்போது சகோதரர்கள் அன்போடு வேலை செய்கிறது. கர்த்தரோடு பேச வேண்டிய வார்த்தைகளுக்காக நாளிலே கூட இம்மட்டும் கர்த்தரோடு கூட இடைப்பட்டார். இம்மட்டும் இந்த ஆராதனை வேளையில் நமக்கூட அசைவாடின ஆண்டவர் பாடின பாடல்களை மகிமையாக அடக்கமை வெளிப்படுத்தினார். தலையை தாழ்ந்த சொல்களை காணப்படுவோம். யாக்கோபை போல் போகும் பாதையில் போடுபட்டு ராவினீருள் வந்து மூடின தூக்கத்தாலா பல்லில் சாய்ந்து தூங்கினாலும் தூக்கத்தாலா பல்லில் சாய்ந்து தூங்கினாலும் நோக்கியுமை கேட்டு சேவே வாக்கடலா வல்லநாதா தேவனேனா உமதண்டையில் ஏனோ நெருங்கி சேவரே ஆவல் பூமியில் ஏனோ நெருங்கி சேவரே ஆவல் பூமியில். ஆம் கர்த்தாவே, இப்பொழுது ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். அப்பா, அடியை முழுதுமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். குற்றங்களுக்குரிய வரிசையாய் மன்னிங்க ஆண்டவரே. நீர் பெருக
நான் சிறிதும் வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம்ப்பா. அடியார்கள் சற்று நேரம் வார்த்தையை மாத்திரம் வெளிப்படுத்துங்கப்பா. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். நாளை கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அன்போடு அழைத்த சகோதரர் சகோதரிக்கும் ஒவ்வொருவருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. வேகம் குறைவாக இருப்பதாலே சற்று வேகமாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன். அல்லேலூயா அல்லேலூயா. யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன். ஈசாக்கின் புத்திரன் யாக்கோபு. யாக்கோபு என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? எத்தன் என்ற அர்த்தம், திருடன் என்ற அர்த்தம். அல்லேலூயா. ஏமாற்றுகிறவன் என்ற அர்த்தம். வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிற காரியம், யாக்கோபை நான் சிநேகிக்கிறேன். எனக்கு செய்தியின் தலைப்பு யாக்கோபை சிநேகிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஒரு திருடனாய் இருக்கிற, ஒரு எத்தனாய் இருக்கிற ஒரு மனிதனை வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் சிநேகிக்கிறாராம். ஏன் இந்த யாக்கோபை கர்த்தர் சிநேகிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த யாக்கோபின் குணாதிசயங்கள் என்ன என்று சொல்லி பார்த்துவிட்டு இந்த யாக்கோபின் முடிவிலே பெற்ற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகத்திலே 32 வாசிங்க. 32ல 29வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார். நீ நாமத்தை கேட்பானே என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். ஒரு எத்தனாய் இருக்கிற ஒரு மனிதரை ஆண்டவர் ஆசீர்வதிக்க காரணம் என்ன? சாதாரண ஆசீர்வாதம் இல்ல. வசனம் இப்படியா சொல்கிறது. அதே 32ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிக்கலாம். 32 தேவனை காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் விடவே பார்த்திருந்தேன். கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். கோலும் கையுமாய் கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். இந்த யாக்கோபின் ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கும் பொழுது எப்படியா இந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டானா? எப்படி போனாரா? கோலும் கையுமாக போனார். வரும்பொழுது எப்படி வந்தாரா? இரண்டு பரிவாரங்கள். இரண்டு பரிவாரங்கள் என்றால் அநேக அர்த்தங்கள் சொல்லப்பட்டாலும் பரி என்றால் என்ன? குதிரை என்ற அர்த்தம். பரிவாரம் என்பது இரண்டு குதிரைகள் மீது ஏறி வருகிற ராஜாவின் சொத்து என்று சொல்கிறார்கள். அல்லேலூயா. ரெண்டு ராஜா எவ்வளவு சொத்து வச்சிருப்போம் யோசிச்சு பாருங்க. அவன் கஜானா எவ்வளவு இருக்கும்? அந்த அளவுக்கு திரளான ஆஸ்திகளை உடையவனாக வந்தார். ஆனால் போகும்போது எப்படி போனாரா? கோலும் கையுமாக. அதுல கோலும் கையும் அப்படின்னா அதற்கு மாற்றி சொல்கிறார்கள் கைகோலோடு புறப்பட்டான் என்று சொல்கிறார்கள். அது கைகோல் அப்படின்னா அந்த நாட்களிலே ஒரு தகப்பன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்வாங்க? இப்போ நாம என்ன பண்றோம்? நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து எழுதி வைக்கிறோம். இல்ல நம்ம தகப்பனார் நமக்கு சொத்து எழுத என்ன பண்ணுவோம்னா ஒரு பாண்ட் பேப்பர்ல இல்ல ஒரு பத்திரத்தை நமக்கு எழுதி தருவாங்க. அதே போல அந்த நாட்களிலே ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அவன் என்ன செய்வானா? ஒரு கோலிலே அந்த ஆசீர்வாதத்தை எழுதி அதை கொடுப்பானாம். அதுதான் அவனுடைய சொத்து. அப்ப அந்த நாட்களிலே நல்லவங்களுக்கு தெரியும் ஏசா யாக்கோபு வரும் பொழுது ஏசா தான் உண்மையா அந்த சொத்தை அனுபவித்தான். யாக்கோபு என்ன பண்ணினா? ஓடி போயிட்டான். உங்களுக்கு தெரியும் யாக்கோபு தகப்பனுடைய சொத்தை கூட அனுபவி. ஏன்னா உங்களுக்கு வசனம் சொல்கிறது ஈசாக்கு அதாவது அப்பா பஞ்சகாலத்தில் விதைத்தாராம். கர்த்தர் எத்தனை மடங்கு ஆசீர்வதிச்சாரா? 100 மடங்கு ஆசீர்வதித்தாராம். இந்த நாளிலே 200 கோடி சொத்துன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஐஸ்வர்யனாக இருந்தால் ஈசாக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த யாக்கோபுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆனா எது மட்டும் இருந்துச்சு தெரியுமா? அந்த கைகோல் மாத்திரம் இருந்தது. அந்த கைகோலுக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா?
வாக்கின் கோல் என்று சொல்கிறார்கள். வாசிக்கலாம். வசனத்தை பார்க்கும் பொழுது யாக்கோபு ஏசாயா 14 வசனம். ஏசாயா 11 4 வசனத்தை பிரித்து பார்க்கும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையாளர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து போதும். இதுதான் அந்த வாக்கின் கோல் தான். இந்த இடத்துல கைகோல் என்று சொல்லப்படுகிறது. இந்த கோலில் தான் என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வாதத்தை எழுதி அந்த குறிப்பிட்ட நபருக்கு கொடுப்பார்கள். இப்போ கவனிங்க, இந்த யாக்கோபுக்கு ஈசாக்கு எந்த சுதந்திரம் அல்லது எந்த சொத்து அல்லது எந்த உடைமைகள் கொடுக்கப்படவில்லை. எது மாத்திரம் இருந்ததா, கையிலே எழுதப்பட்ட அந்த கோலிலே அது மாத்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இதைதான் அவர் சொல்றாரு, கோலும் கையுமாக யோர்தானை கடந்து போனேன். வரும்போது எப்படி வந்தாராம், 2 பரிமாணமான ஆசீர்வாதத்தோடு வந்தாராம். அல்லேலூயா. ஒருவேளை வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட தொழிலிலே, வியாபாரத்திலே, ஊழியத்தின் பாதையில ஒருவேளை குறைவுள்ளவர்களாக வந்திருக்கிறான். வசனம் சொல்லுகிறது, பெருமையாய் போனாலும் பெருமையாய் திரும்புவதில்லை, நிறைவாய் கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் இந்த யாக்கோபை கர்த்தர் இவ்வளவாய் ஆசீர்வதிக்க காரணம் என்ன? இந்த யாக்கோபு அவருடைய பண்புகள், குணாதிசயங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது நிறைய காரியங்கள் இருந்தாலும் கொடுக்கப்பட்ட நேரத்திற்கு நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக இந்த யாக்கோபு எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தால், கர்த்தர் ஏன் அவனை சிநேகித்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த யாக்கோபு தேவனோடு தனித்திருந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டார். வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகத்திலே 32 அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 32:24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். இப்போ 30 வசனத்தை வாசிங்க. நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். வசனம் 24 சொல்கிறது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்ப யாரோடு தனித்திருந்தான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 30 வசனம் சொல்கிறது, நான் தேவனை முகமுகமாய் சந்தித்தேன். அப்போ நான் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன், இந்த யாக்கோபு யாரோடு தனித்திருந்தானா, தேவனோடு தனித்திருந்தானாம். அல்லேலூயா. அப்ப இந்த யாக்கோபை ஆண்டவர் சிநேகிக்க, யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்க என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த யாக்கோபு தேவனோடு தனித்திருக்கிற அனுபவத்தோடு கூட காணப்பட்டாராம். அதை நான் மாற்றி சொல்ல விரும்புகிறேன். தேவனோடு தனித்திருப்பது என்பது தனி ஜெபம் செய்வதற்கு அடையாளமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியிலே நான் வளர வேண்டும் என்றால், உலகத்தின் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தனி ஜெபம் இன்றியமையாத ஒரு காரியம். நிறைய பேர் அநேக ஜெப கூட்டங்களிலே பங்கு பெறுவார்கள், சபைகளிலே ஜெபிப்பார்கள், குழுக்களின் ஜெபம் எல்லாம் சரி, என் குடும்ப ஜெபம் வரைக்கும் எந்த ஒரு ஜெபத்திற்கும் அது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்ப நம்ம ஜெபம் பண்ணையா, இதுக்கு கர்த்தர் ஒரு பதிலை கொடுப்பார். இதற்கு ஒரு வல்லமை உண்டு, இதற்கு ஒரு நிறைவு உண்டு, இதற்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? தனி ஜெபத்தை ஆண்டவர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். சரி, எந்த சூழ்நிலையில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இப்போ இந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 6வது வசனத்தை வாசிங்க. இதே அதிகாரம். அந்த ஆட்கள் யாக்கோபிடத்துக்கு திரும்பி வந்து அவருடைய சகோதரனாய் ஏசாவினிடத்துக்கு போய் வந்தோம். அவரும் 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள ஏசா 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்கிற ஒரு செய்தி யாருக்கு கொடுக்கப்பட்டது? யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப என்ன கொஞ்சம் கவனமா கேளுங்க, கவனிங்க. யாக்கோபுக்கு பயந்து போய், அதாவது ஏசாவுக்கு ஏற்கனவே 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏமாத்துறாரு. ஏசாவின் மீது பயத்து நிமித்தமாக, கலக்கத்து நிமித்தமாக இவர் என்ன செய்யறாருன்னா, முந்தின நாளே ஒரு செய்தி வருது. என்ன செய்தி தெரியுமா? உன் அண்ணன் எதிர்கொண்டு வருகிறான், சும்மா வரல, 400 பேரோட கூட்டு வர்றான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த யாக்கோபின் நிலைமை என்ன? மிக கடினமான ஒரு சூழ்நிலை. நாளைக்கு அண்ணன் வந்தா 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 20 ஆண்டு கால உழைப்பு, 20 ஆண்டு கால சம்பாத்தியம், 20 ஆண்டு காலமாக
சேர்த்து வைத்த எல்லாவற்றையும் ஒரே நாள் என்ன பண்ணுவான்? எல்லாவற்றையும் அழித்து போட்டு விடுவான். மனைவிகள், பிள்ளைகள், ஆடு மாடு ஒக்குன்னு சொல்லி இவனுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலையில, மிக கடினமான ஒரு சூழ்நிலையில இந்த யாக்கோபு எடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? வேற எதையுமே செய்யல, ஒரே ஒரு காரியத்தை செய்தான். தேவனோடு அவன் தனித்திருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நாம கடினமான சூழ்நிலை என்ன தெரியுமா பண்றோம்? ஏதோ ஒரு பயங்கரம் வருது, ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒரு எதிர்ப்பு வருகிறது, ஏதோ ஒரு காரியம் வருதுன்னா நாம செய்யற முதல் காரியம் என்ன தெரியுமா? யாரை தேர்வோம் தெரியுமா? மனுஷங்களை தேர்வோம். அதிகாரம் உள்ளவர்களை தேடுகிறோம், பணம் பதவி படைத்தவர்களை தேடுகிறோம், மேலானவர்களை தேடுகிறோம். யாருக்கு அந்த இடத்துல கனம் இருக்கிறதோ. அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன? இந்த யாக்கோபு இருந்த சூழ்நிலை மிக கடினமான ஒரு சூழ்நிலை, மிகவும் பயந்த ஒரு சூழ்நிலையில, நாளைக்கு என்ன நடக்குன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில யாக்கோபு ஒரே ஒரு காரியத்தை செய்கிறார், தேவனோடு தனித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகள் வரலாம், பிரச்சனை போராட்டம் வரும், எல்லாம் தலையே மொழி போற மாதிரி இப்படிப்பட்ட நிறைய சூழ்நிலை நீங்களும் கடந்திருப்பீங்க, நான் நிறைய கடந்திருக்கேன். அதனால தைரியமா சொல்றேன். ஒருவேளை சில பிரச்சனைகள், சில போராட்டங்களை மனைவியிடம் சொல்ல முடியாது, கணவனிடம் சொல்ல முடியாது, பெற்றோரிடம் கூட சொல்ல முடியாது, அநேக காரியங்கள் இருக்கத்தான் செய்கிற நேரத்தில் ஒரே ஒரு தீர்வு என்ன தெரியுமா? ஆண்டவரோடு பேசுறாங்க. ஆண்டவரோடு தனித்திருக்கிறது தவிர வேற எந்த சொல்யூஷன், எந்த தீர்வு நமக்கு வரவே வராது. அல்லேலூயா. சரி, தனித்திருந்தா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இப்ப வாசிங்க 25வது வசனத்தை வாசிங்க. அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடைய போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்தை சுருங்கிற்று. போதும். அடுத்து அப்படியே வாசிங்க. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர் நீர் என்னை ஆசீர்வதித்தார், உம்மை போகவிடே என்றார். போதும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தேவனோடு அவன் போராடுகிறான், அதாவது செபிக்கிறான், தனித்திருக்கிறான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் எதை தொடராரு? யாக்கோபின் தொடை சந்தை தொட்டார். இப்ப யாக்கோபுடைய தொடை என்ன படிச்சு சுருக்கிச்சு. வசனம் சொல்லுகிறது அவன் எப்படி நடந்தானா? நொண்டி நொண்டி நடந்தானா. அல்லேலூயா. சரி, இப்ப எனக்கு கவனிங்க. யாக்கோபு மனுஷனுடைய உதவி நாடவில்லை, தேவனோடு தனித்திருக்கிறான், தேவனோடு போராடுகிறான், தனிஜபம் செய்கிறான், ராமனோடு போடுறான். ஆண்டவரே, நாளைக்கு அண்ணன் வரும், ஆண்டவரே என் சகோதரனுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்னை அவன் எதிர்கொள்ள வருகிறான், நான் என் உழைப்பு எல்லாம் போய்விடுமே, நான் மறித்து போய்விடுவேன், நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு சூழ்நிலை என்று சொல்லி அவன் போராடின பொழுது கர்த்தர் யாரை தொட்டார் என்றால், இப்ப அந்த யாக்கோபுடைய ஜெபம் எப்படிதான் இருந்திருக்கும்? ஆண்டவரே ஏசாவை தொடுங்க அப்படின்னு ஜெபம் இருப்பான். நாம என்ன பண்ணுவோம்? நமக்கு ஒரு விரோதமா நாளைக்கு ஒரு பிரச்சனை பண்ண வரான், வேலையிலயோ வீட்டிலயோ ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை பண்ண வரான்னு இல்ல, அந்த சத்துரு, அந்த விரோதிக்கு விரோதமாக நான் ஜெபிக்கும் போது என்ன ஜெபம்? ஆண்டவரே என் என்னுடைய எதிரியே தொடு ஆண்டவரே ஜெபம் பண்ணுவோம். உண்மைதானே? ஆனால் ஆண்டவர் ஏசாவை தொட்டாரா யாக்கோபை தொட்டாரா? யாரை தொட்டாரு? யாக்கோபை தொட்டாரு. இப்போ இந்த யாக்கோபின் நிலைமை முந்திய விட மோசமா போயிடுச்சு. முந்தியாவது இந்த யாக்கோபு நல்ல ஜடகாத்திரமா இருந்தாரு, ஸ்ட்ரென்த்தா இருந்தாரு. ஒருவேளை ஏசா வந்தானா தப்பிச்சு ஓடுவதற்கு கால்ல திறனாவது இருந்துச்சு. இப்போ நிலைமை இன்னும் மோசமாகி கால் சுருக்கி போச்சு, தப்பி செல்ல முடியாத ஒரு நிலைமை. இப்ப என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, ஒழுங்கா இருக்கிறாண்டவர இருந்த காரியம் என்ன பண்ணுங்க? கெடுத்துட்டீங்க. கண்டிப்பா சொல்லிப்பாரு, நானும் தான் அப்படிதான் பேசியிருப்பேன் நிறையா. இப்போ அந்த யாக்கோபின் நிலைமை என்ன தெரியுமா? தேவனால் தொடப்பட்டது நிமித்தமாக, அந்த யாக்கோபின் தொடை சொந்து தொட்டது நிமித்தமாக இருந்த பலம் குறைஞ்சு போச்சு. பரிதாபமான ஒரு சூழ்நிலை, பரிதாபமான ஒரு சூழ்நிலை. ஒரு காரியம் என்ன தெரியுமா? எந்த ஒரு மனிதனை கர்த்தர் தொடுகிறாரோ அந்த மனிதனை எந்த சத்துருவாலும் எந்த விரோதியாலும் கர்த்தர் தொட ஒரு நாளும் அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனை தொட்டுட்டார்னா
எந்த ஒரு சத்துரு வல்லமையும் அவனை தொடவே முடியாது. மறுநாள் நீங்க யோசிச்சு பாருங்க, சம்பவம் நடக்கிறது. ஆனால் ஏசா சமாதானமான போற குடுக்கிற வெகுமதி கூட வேண்டாப்பா நீயே வச்சுக்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவன் இருதயத்தை மாற்றினார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்துல தனிச்சபம் எப்படியா இருக்கிறது? நிறைய கிறிஸ்தவர்கள் எல்லா இடத்திலும் ஜெபம் பண்றாங்க, தேவனோடு தனித்து இருக்கிற ஜெபம் காணப்படுகிறதா? சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தை வாசிங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது அறைவீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற ஒரு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்க அதிகாரத்துல வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, ஒவ்வொரு காரியம் சொல்லப்படுது. நீயோ தர்மம் செய்யும் போது, நீயோ உபவாசம் செய்யும் போது அப்படின்னு சொல்லும் போது இந்த வசனம் சொல்லுகிறது, நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்ற தெரியுங்களா? உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து. அது நாங்க அறை வீடு. அறை வீடு என்பது என்ன என்று சொல்லி, பள்ளி அறைனா பெட்ரூம் அர்த்தம். ஆனா அந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து. அறை வீடுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 44:19. அவர்கள் வெளிப்பிரகாரமாகிய புறமுற்றத்திலே ஜனங்களிடத்தில் போகும்போது அவர்கள் தாங்கள் ஆராதனை செய்யும் சமயத்தில் உடுத்தியிருந்த தங்கள் வஸ்திரங்களை கழற்றி அவைகளை பரிசுத்த அறை வீடுகளில் வைத்து வேறே வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளவர்கள். இப்போ கவனிங்க, அறை வீடு என்பது வேற ஒன்றுமே இல்லை, பிரதான ஆசாரியனுடைய உடை மாற்றுகிற, நம்ம ஸ்டைல சொன்னா டிரெஸ்ஸிங் ரூம் தான். இப்ப நீங்க பெரிய பெரிய டெக்ஸ்டைல்ஸ் இல்ல பெரிய பெரிய ஷோரூம்ஸ்ல நீங்க போய் ஒரு பேண்டோ இல்ல ஒரு ரெடிமேட் ஷர்ட்டோ இல்ல டாப் ஏதோ நீங்க வாங்குறீங்கன்னா அங்க ட்ரையல் ரூம் வச்சிருப்பாங்க. அந்த ட்ரையல் ரூம் எப்படி இருக்கும்? உள்ள போவீங்க, ஒரு ஆள் நிக்கிற மாதிரி இடம் இருக்கும், சுத்தி கண்ணாடி இருக்கும், உள்ள போயிட்டு நம்ம ஷர்ட்டோ பேண்ட் அதை மாத்திட்டு வந்து பார்க்கலாம். அதை போலதான் அன்றைய நாட்களிலே பிரதான ஆசாரியனுக்கு உடை மாற்றுகிற அறை டிரெஸ்ஸிங் ரூம் வச்சிருந்தாங்க. அந்த டிரெஸ்ஸிங் ரூம் எப்படி இருக்குன்னா, அவன் மட்டும்தான் உள்ள போவான், கதவை திறப்பான், உள்ளே போய் தாளிட்டு டிரெஸ்ஸை மாத்திட்டு வெளியில வருவார். அப்போ அந்த அறை வீடு எதை குறிக்கிறது? உள்ளே ஒரு மனிதனை தவிர இன்னொரு மனிதனால புக முடியாத ஒரு இடம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை நான் ஜெபிக்கும் போது என் ஜெபத்தை என் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ கேட்காமல் இருக்கலாம், ஆனால் அறை வீட்டிலே நான் ஜெபம் செய்தால் அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் வெளியரங்கமான பதிலை கொடுப்பாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் அறை வீட்டை குறித்து எழுதுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் அறை வீட்டிலே உங்கள் தனி சபத்திலே தேவனோடு நீங்கள் தனித்திருக்கும் போது அநேக காரியத்தை தேவனோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கலாம், ஜெபிக்கலாம். ஆனால் அறை வீட்டிலே நீங்கள் எடுக்கிற ஜெபத்திற்கு ஒருவேளை உங்கள் உறவுகள் பார்க்காமல் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தார் பார்க்காமல் இருக்கலாம், உங்களோடு சேர்ந்தவர்கள் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் அதற்குரிய பலனை கர்த்தர் வெளியரங்கமாக கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனோடு தனித்திருக்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். மோசே என்கிற ஒரு மனிதனை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஓரை பர்வதத்தை அவரை சந்திக்கிறார். ஒரு முச்சடியிலே ஆண்டவர் தரிசனமாகிறார். அந்த முச்சடியிலே ஆண்டவரோடு பேசின மோசேயை யாருமே பார்க்கல. ஆண்டவர் மோசே மட்டும்தான் ஊழியத்துக்கு அழைக்கும் போது முச்சடியில நின்று பேசும்போது யாருமே உலகத்துல பார்க்கல. ஆனால் அந்த அழைப்பை பெற்று தேவனோடு பேசின அந்த மோசேயின் மூலமாக செங்கடல் இரண்டாக பிளந்ததை அதை பார்த்தவங்களும் சரி கேட்காதவங்களும் சரி அந்த நாளில பூமியில ஒருத்தவங்களும் கிடையாது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உள்ள அறையிலே நான் பண்ணுகிற ஜெபத்திற்கு கர்த்தர் எல்லா ஜனங்களும் காணும்படியான வெளியரங்கமான பதிலை கர்த்தர் கொடுப்பார். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய ஜீவிதத்துல தனி ஜெபம் காணப்படுகிறதா? யாக்கோபு ஒரு திருடனாக இருந்தாலும் கர்த்தர் அவனை சிநேகிக்க அவனை ஆசீர்வதிக்க காரணம் என்ன தெரியுமா?
தேவனோடு தனித்திருக்கிறாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக இந்த யாக்கோபு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவனாக காணப்பட்டான். வாசிக்கலாம். அதே ஆதியாகமம் 32:27 வசனத்தை வாசிக்கலாம். அவர் பேர் என்ன என்று கேட்டார். உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். சரி, யாக்கோபுனா என்ன, எத்தனை அர்த்தம்? இப்போ தேவ சமூகத்திலே தேவனோடு கூட தனித்திருக்கிறான். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு தேவனோடு கூட அல்லது தனிஜபம் செய்யும் பொழுதுதான் ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார், ஆண்டவர் வெளிப்படுத்துவார். மறைபொருளை வெளிப்படுத்துற இடம் எதுனா தனிஜபம் தான். நாம் செய்கிற தவறை சுட்டி காட்டுகிற இடம் எது, நம்மை சீர்திருக்கிற இடம் எது, ஆலோசனை கொடுக்கிற இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த தனிஜபம் தான். இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாக்கோபை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. எப்பா உன் பேரு என்ன? வாட்ஸ் யுவர் நேம்? இப்போ அந்த பதில் என்ன சொல்றாரு? என் பேர் என்ன சொல்றாரு? யாக்கோபு சொல்றாரு. நல்லா கேட்டுக்கங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி கண் தெரியாத தகப்பனாகிய ஈசாக்கு இதே கேள்விகளை பார்த்து கேட்கிறாரு. இப்ப அதை வாசிக்க பார்ப்போம். 27:18 வாசிங்க. 27:18 சீக்கிரம் வாசிங்க. நிறைய காரியங்கள் ஆதியாகமம் 27:18 தகப்பனே என்றார். என் தகப்பனே என்றார். இதோ இருக்கிறேன், யார் என் மகனே என்றார். நீ யார் என் மகனே என்றார். ஈசாக்கு யாரை பத்தி கேட்கிறாரு? அதே யாக்கோபை பத்தி கேட்கிறாரு. தகப்பனை நோக்கி, நான் ஒரு மூத்த மகனாகிய ஏசா. நான் உமது மூத்த மகனாகிய ஏசா. அல்லேலூயா. இப்ப கொஞ்சம் கவனிங்க. சேம் கொஸ்டின், சேம் பர்சன். ஒருவேளை ரெண்டு கேள்விகளுமே கேட்டது ரெண்டு பேர் வேற. ஒரு இடத்துல கண் தெரியாத தகப்பனாக ஈசாக்கு கேட்கிறாரு, இன்னொரு இடத்துல ஆண்டவர் கேட்கிறாரு. ஆனா கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுதான், கேட்கப்பட்ட நபரும் ஒரே மனுஷன் தான். யார்? யாக்கோபு. ஆனா பதில் என்ன தெரியுமா? அப்பொழுது மூத்த குமாரனாகிய ஏசா அப்படின்னு சொன்ன அதே வாய் இப்ப என்ன வருது? ஆண்டவரே, நான் திருட ஆண்டவரே, நான் எத்த ஆண்டவரே, ஏன் தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனிதன் தனித்திருந்தால் அவனுடைய நிமித்தமாகத்தான் அவன் பாவ உணர்வை அடைய முடியும். அல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான். அப்போ எப்போ ஒரு மனிதன் பாவத்தை அறிக்கை செய்வான் தெரியுமா? எப்பொழுது அவன் தன்னை பாவி என்று உணர்கிறானோ அப்ப பாவ உணர்வு அடைந்தால்தான் அந்த பாவத்தை அறிக்கை செய்ய முடியும். அறிக்கை செய்தால்தான் விட்டுவிட முடியும். விட்டு விட்டால்தான் இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆனால் அந்த பாவ உணர்வு நான் அடைய வேண்டும் என்றால் தேவ சமூகத்தை நான் காத்திருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இந்த யாக்கோபு இதுவரை அவன் செய்த தவறை அவன் உணர்ந்ததாக, அவன் செய்த பாவத்தை, மீறுதல்களை, அவன் செய்த அட்டுழியத்தை எல்லாரையும் ஏமாத்துறான். கண்ணு தெரியாத அப்பாவை ஏமாத்துறான், அண்ணனை ஏமாத்தி சேஷபுத்திரம் வாங்கினான், மாமனை ஏமாத்துறான். இப்படி அவன் வாழ்க்கையிலே அவன் ஏமாற்றி இருந்தானால் முதலாக பாவத்தை உணர்ந்த இடையே தெரியுமா? இந்த இடத்துல தான் இப்ப சொல்றாரு, ஆண்டவரே என் பேர் யாக்கப்பட்டவரே. இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்துல பாவ உணர்வு அடைகிற கிறிஸ்தவராக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சற்று நாம் யோசித்து பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். 2 கள்ளர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட பொழுது அடைந்தார்கள். அதுல ஒருத்தவன் 2 பேரும் அதை நிந்திச்சாங்க. ஆனா ஒருத்தவன் சொல்றான், நாமோ செய்ததுக்கு தக்கதாக தண்டனை அனுப்பினார், இவர் தகாத செய்யல. அப்போ இந்த கள்ளன் ஒருத்தவன் சொல்றான், நாம் செய்த செயலுக்கு ஏற்றவரை நான் அடைகிறேன். அப்போ ஒரு பாவி, ஒரு கள்ளன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தால் அதனால ஆண்டவரை பார்த்து சொல்றார், இன்றைக்கு என்னுடைய கூட பரதேசில் இருப்பார். இல்லையா? இப்படி நான் செய்கிற பாவத்தை ஒத்துக்கொள்கிற அனுபவம் காணப்படுகிறதா? செய்கிற பாவத்தை உணர்ந்து இருக்கிற அந்த இருதயனுடைய வாழ்க்கையை காணப்படுகிறதா? ஆதியாகமத்தை நீங்க பார்க்கும் பொழுது பாவம் பிறந்த கதை உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆதாமியவரை படைத்து சொல்லிட்டாரு, இந்த கனி என்ன பண்றது? புசிக்க கூடாது, புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவார். இப்ப என்ன நடந்துச்சு?
சர்ப்பம் யார்கிட்ட முதல்ல கேட்டுச்சு? ஏவாளுக்கிட்ட போச்சு. பழத்தை அந்த அம்மா சாப்பிட்டாங்க, பாவம் நடந்துச்சு, வந்தாச்சு. இந்த அம்மா என்ன பண்ணிருக்கணும்? ஆதாம்கிட்ட நான் சாப்பிட்டேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த அம்மா என்ன பண்ணல? பழத்தை யார்கிட்ட கொடுத்தாங்க? ஆதாம்கிட்ட கொடுத்தாங்க. அவனால என்ன பண்ணிருக்கலாம்? சாப்பிடாம இருந்திருக்கலாம். ஏன் அவங்க கொடுத்தாங்க? பைபிள் வசனத்துல சொல்லுது, புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு வருது, புத்தி வருது. ஐயோ இன்னைக்கு நான் சாப்பிட்டேன், இன்னைக்கு நான் சேர்த்துருவேன். யார் உயிரோடு இருப்பா? வீட்டுக்கார மட்டும் உயிரோடு இருப்பாரு. ஆண்டவருக்கு அது பெரிய விஷயமே கிடையாது. தூள் வச்சு இன்னொரு விழா இந்த பக்கம் நிறைய இருக்கு, இந்த பக்கம் நிறைய இருக்கு, இன்னொன்னு உருவி என்ன பண்ணுவாரு, ரெடி பண்ணுவாரு. நினைச்சாங்க தெரியல. உடனே என்ன பண்றாங்க? நானும் சாவணும், என் புருஷன் என்ன பண்ணும் இல்லையா? பைபிள்ல தான் நான் பேசுறேன். அதனால என்ன கொடுத்தாங்க. அவராவது என்ன பண்ணலாம்? சாப்பிடாம இருந்திருக்கலாம். அவரு என்ன பண்ண? மனைவி சொல்லி மந்திரன்னு சாப்பிட்டாச்சு. இப்ப பாவம் பிறந்தாச்சு. இப்ப பாவம் பிறந்தவனே எப்படி அந்த பாவத்துடைய திசை வந்துச்சுன்னா, சர்ப்பம், ஏவாள், ஆதாம். கரெக்டுங்களா? இப்படிதானே பாவம் வந்துச்சு. அதுல ஆண்டவர் விசாரணை எங்க மாறிக்கிறாரு? சர்ப்பத்துக்கு போவே இல்லை. யார்கிட்ட ஆரம்பிச்சாரு? என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட படைக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருக்கிறாரு. என்னப்பா தப்பு பண்ணா? அவர் சொல்லிருந்த ஆண்டவரே நான் பண்ணது தப்புன்னு சொல்லி அந்த பாவத்தை அப்பவே அவன் உணர்ந்து அறிக்கைட்டு தான் பிரச்சனை வந்திருக்காரு. என்ன சொன்னாரு? ஆண்டவரையே குற்றப்படுத்தும்படியாக தேவரி தந்த ஸ்திரீயானவள். இல்லையா? வசனம்லாம் இருக்கு, நேரம் கடந்து போகிறேன். ஒரு வார்த்தை சொன்னாரு, தேவரி தந்த ஸ்திரீயானவள். ஆண்டவரை குற்றப்படுத்துறாரு. அந்த மாதிரி போறாங்க. எம்மா நீ ஏமா சாப்பிட்ட? அவங்க சொன்னாங்க தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சர்ப்பம் என்னை எல்லாம் தாங்கள் செய்த தவறை, பாவத்தை மறைத்தார்களே தவிர அந்த பாவத்தை உணரவும் இல்லை, அறிக்கை செய்யவில்லை. பாவமும் பிறந்தது, சாபமும் பிறந்தது. எந்த தோட்டத்தை ஆளுகை செய்ய கட்டப்படுத்தாரோ அந்த தோட்டத்திற்கு புறமாக துரத்தப்பட்டார்கள். அல்லேலூயா! ஆவிக்குரிய ஜீவியத்துல பாவ உணர்வு அடைகிறோமா? அதனால சொல்றேன், தனி ஜபம் செய்யும் பொழுதுதான் கர்த்தருடைய பாவத்தை உணர்த்துவார். அல்லேலூயா! ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க. கூரை வீட்டை வசித்த அனுபவம் யாருக்கா இருக்கா? கூரை வீட்டில் வாழ்ந்தணும் இல்ல, நான் வாழ்ந்துட்டேன். கூரை வீட்டில் நீங்க வாழ்ந்தீங்கன்னா, ஒருவேளை எதையாவது கூரை போய் பாருங்க. நீங்க என்னதான் அழகா கூரை, அப்புறம் ஜம்புன்னு சொல்லுவாங்க, இந்த ஊர்ல என்ன பேரு எனக்கு தெரியல, போட்டு நல்லா அழகா நம்ம வீடு வச்சிருவாங்க. என்னதான் நம்ம அழகா கட்டாலும் ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம் அடிக்கிற மழை, தண்ணி, அந்த புயல், வெயில் எல்லாத்தையும் சேர்த்து ஓட்ட விடுது. இதெல்லாம் பார்த்தவங்க தான் தெரியாது. நல்லா சின்ன சின்னதா ஓட்ட விடுதும். நீங்க மதியம் நல்ல நடு பகல்ல போய் அந்த வீட்டுல உட்காந்தீங்கன்னா மேல சூரிய வச்சா அப்படியே விட தெரியும். அல்லேலூயா! வெளிச்சத்துல அப்படியே அழகா தெரியும். இப்போ நம்ம மேட்டு வச்சா சாக்கு கோடி வச்சுக்கோங்க, ஒரு அடி அப்படி அடிக்க வச்சுங்க, என்ன தெரியுமா? தூசி அப்படி மேல கீழே போறது. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், அந்த வெளிச்சத்துல மாத்திரம் தான் தூசி இருக்கா? ரூம் ஃபுல்லா இருக்கா? ரூம் ஃபுல்லா தான் இருக்கு. ஆனா என்ன தெரியுது? மாற்றி சொல்ல விரும்புகிறேன். எந்த ஒரு மனுஷன் தேவனோடு பூட்டி அறைக்குள்ளாக தேவனோடு தனித்து இருக்கிறானோ, நீதியின் சூரியனாகிய கர்த்தர் அந்த துகளை போல இருக்கிறவன் பாவத்தை வெளிச்சம் போட்டு காட்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா! அல்லேலூயா! யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம் என்ன தெரியுமா? தன் பாவ உணர்வை அடைந்தார் என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவது கடைசியாக யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்க அல்லது சிநேகிக்க காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். 31ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 40-41 வசனத்தை வாசிங்க. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். போதும். மூன்றாவதாக இந்த யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்க அல்லது சேவிக்க என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த யாக்கோபு தனக்கு வந்த பாடுகளை பொறுமையாய் சகிக்கிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா! அல்லேலூயா! ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை அவன் செய்த
பொறுமையாய் சகித்தானாம். ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மை சிநேகிக்க வேண்டும் என்றால், ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் சில பாடுகள், சில உபத்திரவங்கள், சில அவமானங்கள், சில கண்ணீர் பாதையிலே கர்த்தர் அனுமதிப்பார். பாடுகளின் மத்தியில் தாங்க பரலோகமே நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். இல்லையா? பாடே வரக்கூடாதுன்னா வேற ஏதாவது போக வேண்டியதான். கிறிஸ்டியானிட்டி தந்தையெல்லாம் வாய்ப்பு அவரோடு கூட பாடுகளை சகித்தவனால் அவரோடு கூட. அப்ப ஆளுகைக்கு விரும்புகிற நான் பாடுகளை சகிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேரு எல்லாம் இருக்கும்போது ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, ஆமென் சொல்லுவாங்க, அல்லேலூயா சொல்லுவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க. ஒரு சின்ன ஒரு பலகீனம், ஒரு சின்ன ஒரு இழப்பு வரும்போது தேவனை விட்டு தூரமாய் போகிறாங்க. ஏன் தெரியுமா? பாடுகளை சகிப்பதற்கு அவர்களுக்கு பிரிவில்லாமல் காணப்படுகிறது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? ஒருவேளை சில காரியங்களை, சில இழப்புகள், சில அவமானங்கள், சில பலகீனங்கள், சில குறைவுகளை ஆண்டவர் மனத்தில் கொடுப்பாரு. நின்று கொண்டிருக்கிற எனக்கு எவ்வளவு பலகீனம் சொல்லி சகோதரன் அதிகமான பேசிட்டேன். மங்கள போன் எடுத்துனா வாட்டு போவோம் தெரியும் நினைக்கிறேன். அப்ப ஏன் சொல்ல விரும்புகிற சில காரியத்தை நான் ஷேர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ்வளவு பலகீனம், அவ்வளவு இழப்புகளை மத்தி தான் நிற்கிறோம். ஆனா ஒரே ஒரு காரியம், எப்பேற்பட்ட இழப்புகள் பாட்டுகள் வந்தாலும் அதை நான் சகிக்கதான் கர்த்தரை மகிமையாய் பயன்படுத்துவார். அல்லேலூயா. பாடுகளின் மத்தியில் தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு ஒரு இடத்துல 316 வேலைக்காரர்கள் இருந்தாங்க. ஆனா 316 வேலைக்காரர்கள் இருந்தாலும் மோரியாமலைக்கு பலியிடுவதற்கு ஆண்டவர் வேலைக்காரன் பலியிட சொல்றாரு. யார சொல்றாரு? சொந்த பையனை கூட்டிட்டு போறாரு. அப்ப பாடியாருக்கு வேலைக்காரர்கள் கிடையாதுங்க, பிள்ளைங்க தான் பாடு. நீங்களாலும் அவருடைய பிள்ளைகள். ஆண்டவரை விசுவாசிக்கிற ஏற்றுக்கொண்ட நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்க வேண்டால், அந்த பிள்ளைகளாக முதல் தகுதி என்னவென்றால், நான் ஆண்டவர் கொடுக்கிற, தகப்பன் கொடுக்கிற இந்த பாடுகளை நான் சகிக்கிறவனாக நான் காணப்படுகிறேன். வாசிக்கிற ஒரே வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எரேமியா புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எரேமியா 10:19. ஐயோ நான் நொறுக்கப்பட்டேன், என் காயம் கொடிதாய் இருக்கிறது, இது நான் சகிக்க வேண்டிய நோய். வசனம் இப்படியே சொல்லுகிறது, இது கொடுமையாக இருக்கு, தாங்க முடியல, ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய். கவனிக்க, நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். எரேமியா புலம்பி சொல்கிறார், இது என்னால் தாங்க முடியாதா, ஆனா இதை நான் சகிச்சுதான் ஆகணும். இதை எப்படி நான் சொல்ல விரும்புகிறேன்? ஒருவேளை இன்றைக்கு வந்திருக்கிற பாடுகள், இன்றைக்கு வந்திருக்கிற அவமானங்கள், இன்றைக்கு வந்திருக்கிற சில இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கதா இல்லைன்னு சொல்ல, ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என்னுடைய பலகீனம், இது நான் சகிக்க வேண்டிய என்னுடைய கண்ணீரின் பாதை, இது நான் சகிக்க வேண்டிய என்னுடைய போராட்டங்கள். நான் எந்த அளவுக்கு நான் சகிக்கிறேனோ அந்த அளவுக்கு கர்த்தரை மகிமைப்படுவது மாத்திரமல்ல, அவரை நேசிப்பார். ஏனென்றால் பரலோகம் என்பது பரிசுத்தவான்களுடைய கூடுகை. ஆனால் பாடுகளை சகித்தவர்கள் தான் ஒரு இடத்துல சொல்கிறது, மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லி பரலோகத்தில் இருக்கிற ஜனங்களை குறித்து வெளிப்படுத்தின சேஷம் சொல்கிறது. அப்படி என்றால் இந்த பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு நான் பங்காளியாய் மாற வேண்டும் என்றால் பாடுகளை சகிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். செய்தி முடித்து விட்டேன். 3 விதமான காரியங்கள். கர்த்தர் யாக்கோபை சேவித்தார். யாக்கோபை ஒரு திருடனை எத்தனை அவர் சேவிக்க என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யாக்கோபின் வாழ்க்கையில அவரோடு காணப்பட்ட 3 குணாதிசயங்கள், தேவனோடு தனித்திருக்கிறவனாக, பாவ உணர்வடைகிறவனாக, தனக்கு வருகிற பாடுகளை ஏற்றுக்கொண்டு சகிக்கும் பொழுது நம்மை சிநேகிப்பது மாத்திரமல்ல, ஆசீர்வதிக்கும் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாம வந்திருக்கலாங்க. யாக்கோபை போல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதித்து பெருக செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். தலையை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எல்லாம் தலையை தாழ்த்தி கொடுத்த வார்த்தைக்காகவும் கூடுகைக்காகவும் நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். எல்லாம் தலையை தாழ்த்தி கர்த்தர் நம்மோடு கூட பேசிய வார்த்தைகளுக்காக நாம் ஜெபநிலை காணப்படுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசின காரியங்களுக்காக ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. யாக்கோபை சிநேகித்தேன் என்று வேதம் சொல்கிறது. ஒரு எத்தனாயிரம் ஒரு மனிதனை கர்த்தர் சிநேகித்தாராம்.
காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த யாக்கோபு தேவனோடு தனித்திருக்கிற அனுபவத்தை உடையவர். ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல எல்லா சமயத்திலும் பங்கு பெற்றாலும் தேவனோடு தனித்திருக்கிறவராக, தேவனோடு பேசுகிறவராக, தேவ பிரசனத்துல, தேவ சமூகத்துல அவரோடு கூட இருக்கிறவராக நான் காணப்படுகிறேனா? சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவ சமூகம் தான் நம்முடைய பாவத்தை உணர்த்துகிற இடம், ஆலோசனைகளை கொடுக்கிற இடம், வழிநடத்துகிற இடம், சிக்ஷிக்கிற இடம், நம்முடைய வாழ்க்கை பார்வையை சீர்படுத்துகிற இடம் எதுதான்? அது தேவனுடைய சமூகம் மாத்திரம் அல்லவா? ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இன்றைக்கு யாக்கோபின் சூழ்நிலை கடினமாக இருந்தாலும் மனிதனை தேடி ஓடாதபடி தேவ சமூகத்தை தேடினான். இன்னைக்கு நம்முடைய பிரச்சனைகள் போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவரை தேடி தேவ சமூகத்தை நான் அடுகிறேனா? அது உலக பிரகாரமான உறவுகள், மனிதர்களை தேடுகிறேனா? எனக்கு ஒப்பு கொடுப்போம். யாக்கோபு தேவனோடு தனித்திருக்கிற அந்த தனிச்சபம் செய்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? மாத்திரமல்ல, யாக்கோபு பாவ உணர்வு அடைந்த ஒரு மனிதன். தன் பாவங்களை அவன் அறிந்தான், அதை வெளிப்படுத்தினான். ஒருவேளை இதற்கு முன்பதாக பொய் சொன்ன அதே யாக்கோபாலே இப்பொழுது தேவ சமூகத்தில் வந்து நின்ற பொழுது அவனால் பொய் சொல்ல முடியவில்லை, உண்மையை மறைக்கவும் முடியவில்லை. இன்னைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் நான் பாவம் செய்திருந்தால் என்னை நீதிமன்றாக மாற்றுவதற்கு நான் விரும்புகிறேனா? அல்லது என் குறையை அறிந்தவராக நான் பாவி என்று நான் அறிக்கையிடுகிறேனா? 2 பேர் ஜெபித்தார்களாம் ஆலயத்தில். ஒருவன் தன்னுடைய மேட்டினை குறித்து ஜெபிக்கிறவன், உபவாசம் பண்ணிக்கிறவன், தசமம் சொல்லி தன் பெருமையை குறித்து அவன் ஜெபம் செய்தான். ஆனால் ஒரு மனிதனாகி ஆயக்காரன் ஜெபித்தான், ஆண்டவரே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். தன் பாவத்தை உணர்ந்தவராக தேவ சமூகத்தில் வந்திருக்கிறார்களா? வேதம் சொல்லுகிறது, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். நீதிமானாக்கப்பட வேண்டும் என்றால் முதல் தகுதி பாவி என்பதை உணர வேண்டும். பாவ உணர்வு அடைந்தால் மாத்திரம்தான் அதை அறிக்கை செய்ய முடியும், அதை விட்டுவிட முடியும். தேவ சமூகத்தின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் ஆசிரியத்தை பெற்றுக் கொள்ள முடியும் அல்லவா? மாத்திரமல்ல, யாக்கோபு பாடுகளை செய்கிற ஒரு மனிதன். ஐயோ, எனக்கு இந்த பாடு ஏண்டவரை போராட்டம், நீங்க தானே தெரிந்து கொண்டீங்க, நீங்க தானே ரட்சித்தீங்க, நீங்க தானே அழைச்சீங்க. ஏண்டவரை வாழ்க்கையில ஏன் இந்த விலகினம், ஏன் இந்த பிரச்சனை? கேள்வியோடு கூட நின்றுகிறா. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான். பாடுகளை சகிக்க சகிக்க ஏற்றுக்கொள்ள பரலோகம் நம்மை அங்கீகரிக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் பாடுகளை சகிக்கிறது என்பது அத்தியாவசியமான, முக்கியமான, தவிர்க்க முடியாத ஒன்று என்று சொல்லி வேதம் சொல்லுவதுவா? பாடுகளை சகிப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாயை திறந்து சொல்லுவோம், ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர் எல்லா சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே, எனக்கு யாக்கோபை ஆசீர்வதிங்கப்பா. அதே போல என்னை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. யாக்கோபை போல நானும் ஆண்டவரே உங்களோடு கூட தனித்திருக்கிறவர்களாக, பாவ உணர்வு அடைகிறவர்களாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் வருகிற பாடுகளை ஒப்புக்கொள்ளை நான் சகிக்கிறேன் ஆண்டவரே. ஒப்புக்கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்புக்கொடுங்க. ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன்
துணையவரே என்னாலும் நடத்துவாரே. ஆம் கர்த்தாவே, யாக்கோபை அன்றைக்கு நேசித்த தேவனே, யாக்கோபை ஆசீர்வதித்தவரே, இன்றைக்கு ஆண்டவரே சமூகத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே அப்பா, அந்த கூடிய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கார்மேல் ஜெப ஊழியர்களை கர்த்தராகிய ஆசீர்வதித்தே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நடத்துகிறேன் ஆண்டவரே, அந்த சகோதரர் மங்களார் பிரதருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஷேர் சிஸ்டருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெஃப்ரியுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சிறில மகனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த குடும்பம் ஆண்டவரே, அன்றைக்கு எலியா தேவனோட வைராக்கியமாக அன்றைக்கு கர்மேல் பர்வதத்தில் நின்றது போல உமக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்யறதுக்கு கிருபையை கர்த்தர் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக தூரத்தில் இருக்கிற சகோதரி ஆண்டவரே சுகபலன் சிவனோடு கூட மீண்டுமாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கிருபையை கொடுப்பதற்காக நன்றி அப்பா. செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க, ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. சகோதரி செய்கிற வேலையை கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா பலனத்தை கர்த்தர் மாற்றி போடுங்கப்பா. அதே போல பிள்ளைகளுடைய கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளை அப்பா உங்களுக்காக வளர்ந்து உங்களுக்காக ஜீவிக்கிறதுக்கு கிருபை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சிறியோர் முதல் பெரியவர் வரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவனே, இன்றைக்கு ஆண்டவரே வெறுமையாக உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. தேவனாக நீர் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்களே, சேவனை கடமை மாத்திரம் நான் செய்திருக்கிறேன். துதி கன மகிமை யாவும் அங்கே செலுத்துகிறேன். பிரேசிலின் விடச்சமை கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அவங்க 2 நிமிஷம் நாட்கள் ஒரு அற்புதம் சாட்சியம் சொல்லுவாங்க. நாம மயிர் தொடர்றாரு. நாளையில கூட ஐயா மகன்லையா ஐக்கியத்திற்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சமீப நாட்களாக ஐயா வந்து வேலூர் பகுதியில் முடியாத அந்த நேரத்தில் நடக்கிறதான ஐக்கியத்தில் ஊழியர் ஐக்கியத்தில் கலந்து கொண்டு செய்து ராஜையா ஐயா, நம்ம டேவிட் பாண்டியன் ஐயா, இவர்களெல்லாம் கடந்து வந்தாங்க. அந்த இடத்துல நாங்கள் சபை நிறுவுவதற்காக ஒரே வெட்டாந்தரையில் நாங்கள் ஐயாங்களெல்லாம் சாட்சியாக அமர்ந்து கொண்டிருந்தாங்க. ஏன்னா அதை நான் சொல்லணும், கத்தர் கூட இந்த நாளில் அரியணை சாட்சியாக இருக்கிறதுக்காக நம்ம கத்தரை சொல்லியிருக்கிறேன். ஐயாவுடைய ஊழியர்களில் அது கொண்டு போவது எங்களுக்கு வழக்கம். அவர் வந்து எங்கள் அன்பாக நேசிக்கிறவர் ராஜையா, மங்களாரியா, டேவிட் பாண்டியன், இவர்களெல்லாம் உண்மையிலே அந்த ஐக்கியத்திலே ஒரு முக்கிய நபர்களாக செயல்பட்டு வருகிறார்கள். அதை குறித்து நான் மாற்றம் பண்ணுறேன். ஐயா வந்து அந்த நாட்களிலே எங்கள் பகுதியிலே ஊழியத்துக்கு வந்து இந்த ஊழியர்களை உற்சாகப்படுத்த, கிராம ஊழியர்கள் அவர்களை உற்சாகப்படுத்தி மிகவும் செய்திகள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கடந்த நாட்களிலே அவர் வந்து அந்த இடத்துல சாதாரணமாக நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வண்டி விடுவாங்க, அதை விட முள்ளெல்லாம் இருந்தது, காலெல்லாம் வச்சுருக்கலாம் முள்ளெல்லாம். அப்படிப்பட்ட இடத்துல வந்து ஜெபித்தார்கள். இன்றைக்கி அது ஆலயமாக ஏன்னா இன்னும் ஒரு சில இது இருக்கு. ஆனால் ஆண்டவர் பாருங்க, இந்த மழை காலங்களில் இந்த பணியில் கிராம மக்கள் உட்காந்துருக்காங்க. ஒவ்வொரு நாளும் தொடர்பு போடுவோம். நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க, பெரிய பெரிய இடத்துலலாம் இந்த டெலிகாஸ்டில் போகும்போது நம்மளை பார்த்துட்டு அவங்க நம்மளை எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் என்னோட கூட தொடர்பு கொண்டு பேசுவோம். பேசுகிற போது இன்றைக்கு செய்தி கூட ரொம்ப அற்புதமான செய்தி. அது நான் எனக்குள்ள அப்படியே ஓடிக்கணும். பாடுபடாமல் பரலோகம் செல்ல முடியுமா? பாடுகள் இல்லாமல் பரலோகம் போயிட முடியுமா? கிறிஸ்து பாடுபட்டார், அப்போஸ்தலர்கள் பாடுபட்டாங்க. நாமும் அந்த பாடுகளுக்கு பங்காளியாய் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னு அவர் பேசுகிற போது, இன்னைக்கு சாதாரணமானவங்களை கர்த்தர் கொண்டு வரல, அந்த பாடுகளுக்கு பங்காளியாக இருக்கிற போற கூட என்னையும் கர்த்தர் இந்த கூட்டத்தில் அழைத்திருக்கிறார் என்று சொல்லிக் கொள்வதிலே நாம் மற்ற சாதாரணமாக வர முடியாது.
மற்ற இடங்களுக்கு நம்ம போகிற போது ஒரு தடை இல்லாமல் போயிடுறோம். ஆனால் ஒரு ஜெப கூட்டம், ஒரு முக்கியமான தேவனுடைய ஆலயத்தில் நடக்கிற காரியங்கள் என்றாலே பிசாசானவன் பல தடைகளை கொண்டு வருகிறான். ஆனால் இங்கே அமர்ந்து கொண்டு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே கர்த்தரின் உள்ளத்திலே ஆவியானவர் எழுப்பி பேச வைத்துக் கொண்டிருக்கிறார், சாட்சி சொல்லும்படி செய்து கொண்டிருக்கிறார். நீங்க பாடுகளுக்கு பங்காளிதானால் நீங்க சந்தோஷப்படுங்கள் என்று பிலிப்பியருக்கு சொல்லுகிறது. உண்மையிலே தேவன் தாமே நம்ம அப்படிப்பட்ட தேவனுடைய அந்த பல பாடுகள் வழியாக அந்த தேவன் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி சென்றான். இன்னைக்கு கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்துல நம்ம தோண்டு போகக்கூடாது. இன்னைக்கு ஐயா என்னோடு கூட பேசுகிற போதுதான் சபை கட்டுவதற்கு சாதாரணமான வேலை இல்லை, பெரிய வேலை. பல பாடுகள் நம்மளை நல்ல நேசித்தவங்க கூட நம்மளை எதிர்ப்புகிற ஒரு காரியமாய் செயல்பட்ட நிறைய காரியங்களை நான் பார்த்தேன். ஆனால் கர்த்தர் அந்த சில வேலைகளை கட்டி முடிக்க தேவன் தாமே பெருமை செய்யும். அந்த நாளிலே கூட இன்னும் சில வேலைகள் இருக்கிறது. அதற்காக நம்முடைய ராட்சையா மற்றும் சில உதவிகளை செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் நிச்சயமாய் அவர் நிறைவேற்ற வல்லவராக. அதனால் இந்த நாளிலே கூட இந்த செய்தியை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி செயல்படுவோம். வேதத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி இருக்கணும்னா அந்த அந்த வசனத்தை எனக்கு மிகவும் அந்த வார்த்தையாகப்பட்டது என்னை தொட்டுக்கொண்டே இருந்தது. அவர் பேச 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 என்னுடைய உள்ளத்தில் பிரியமானவர்களே நம்ம எப்படிப்பட்ட, அதனால தான் அந்த 1 பேதுரு 4வது அதிகாரம் 12-11 சொல்றாரு, அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானால் நீங்க என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க. சாதாரணமான காரியம் அல்ல பிரியமானவர்களே. நாம் பாடுகளை சகித்தவர்கள் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். தேவன் சாதாரணமான ஆளுகைகள் தேவ ஆளுகைக்குள்ள என்னை பயன்படுத்த தேவன் வல்லவராக இருந்து வழிநடத்த தேவன் தாமே. இதற்கு இந்த என்ன சாட்சி சொல்லணும்னா, ஐயாங்களெல்லாம் அங்கே வச்சு ஜெபிச்சாங்க. இன்னைக்கு நல்ல ஒரு ஆலயமாக கட்டிடமாக எழுப்பி அற்புதமாக செய்யலாம். டேவிட் பாண்டியன் ஆமாம், டேவிட் பாண்டியன் ஐயா ராஜையா இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாட்சி சொல்லுவேன். பாருங்க, தேவனுடைய ஒவ்வொரு நாளும் செபிக்கிறவர்களாக இந்த காரியத்தை நான் சொன்னதுலேருந்து ஐயா செபிச்சாங்க. மிகப்பெரிய இன்னும் ஒரு பகுதி அப்படியே இருக்குது. ஒரு சில காரியங்கள் கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்த தேவன் வல்லவர். அதற்கு காரணமாக இருந்த ஒவ்வொருவருக்காக நான் நன்றிகளையும் நம்ம கர்மேல் ஊழியத்து வருகிற உங்களுக்காக செபிச்ச ஐயா செபிச்சிருக்காங்க, உங்களுடைய ஃபேமிலிக்காக, அப்படியே ஊழியத்திற்காக, ராஜையாக்காக, இன்னும் அந்த தேவ ஊழியர்கள் ஐக்கியத்திற்காக நான் நன்றிகளையும் சோதனைகளையும் சொல்லிக் கொள்வதில் மற்ற செய்கிறேன். இது எனக்கு நேரம் கிடைத்தால் நீண்ட என் சாட்சியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தர் இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஊழியத்துக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 22 வருஷம் ஆச்சு. ஆனால் கடந்த ஆண்டில் தான் மனோராஜையாவும் நானும் போயிட்டு அந்த இடத்துல இந்த முள்ளுக்காட்டில் கால் வச்சு ஜெபம் பண்ணோம். கடந்த வருஷம் முந்தின வருஷம் 3வது வருஷம் அந்த சபையை கட்டி கொடுத்தார். பாதி வேலை முடியல, ஆனால் 6வது நடக்குது. பாதி வேலை முடிஞ்சிருக்கு. ஆனால் தேவனை கட்டி அதுக்குள்ள போயிட்டு ஆராதிக்க அற்புதம் செய்தார். கடைசியாக நன்றி அல்போன்ஸ் தேவன். மகா இறக்கமும் உன்னத கிருபையும் பரிசுத்தமும் நிறைந்த பரலோக பிதாவே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, தூய ஆவியானவரே, தேவாவியானவரே, பரிசுத்தாவியானவரே, அக்னி ஆவியானவரே, கொடான போதி நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்து உங்களை வாழ்க்கையின வாழ்த்தி வணங்கி போற்றி மகிமைப்படுத்தி உங்கள் திருப்பாதத்தை நாங்கள் சுத்தம் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த கருவில் ஊழியத்தின் மூலமாக என் தகப்பனே நீங்கள் செய்து வருகிற பெரியதான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதனால் இந்த கூடுகைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாகவும் செய்தி கொடுத்த அருமையான ஊழியக்காரர்களையும் அவருடைய ஊழியர்களையும் அவருடைய குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியத்தை நடத்துகிற அன்பு சகோதரர் ஆண்டவரை மங்களராஜையாவுக்காகவும்
அவருடைய குடும்பத்துக்காகவும் ஆண்டவரே அவருடைய ஊழியர்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரயாணங்களை வாய்க்க பண்ணி ஆண்டவரே கர்த்தாவே எல்லாவற்றிலும் உன்னுடைய இரக்கமும் கிருபையும் தயவும் உன்னுடைய மகனோடு கூட இருந்து உங்களுடைய மகனை தேவ தூதர்களை கொண்டு பாதுகாக்கும்படியாகவும் தேவன் உங்க நாமம் மகிமைப்படவும் உங்களுடைய மகனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் சீக்கிரமாய் வந்து குடும்பத்தோடு இணைந்து சென்னை பட்டணத்தில் ஊழியத்தை செய்யவும் என் மகனோடு கூட ஆண்டவரே நீங்கள் இருந்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தெய்வம் ஐக்கியராஜையா இந்த ஊழியத்தை பொறுப்படுத்தி அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்களையும் ஆண்டவர்களோடு கூட இருக்கிறதான ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய திருக்கரத்திலே தருகிறோம். நீங்கள் பேசின வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாகவும் ஆசீர்வாதமான ஆண்டவரே ஒரு வாழ்க்கையை ஒரு ஜெப ஜீவியத்தை ஆண்டவரை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவரே வசனமாகவும் உடைய வார்த்தையாகவும் உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உற்சாகத்தை கொடுக்கிற ஆண்டவரே ஒரு நல்ல செய்தியாக இருக்கத்தக்க என் தேவன் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த வந்தது நிமித்தம் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளவும் இன்னும் அநேக பிள்ளைகளை அவர்கள் அழைத்து கொண்டு வரவும் ஆண்டவரே இந்த கர்மேல் ஊழியம் இடமெல்லாம் மட்டும் ஆண்டவரே இந்த இடத்தை நீங்கள் நிரப்பும்படியாகவும் நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கண்களிலே இந்த ஊழியத்துக்கு கிருபையும் இரக்கமும் தயவும் உண்டாகட்டும். அதனுடைய சகோதரர் மங்களராஜையாவுக்கு உடைய கண்களிலே கிருபையும் இரக்கமும் தயவும் உண்டாகும்படியாக இந்த திருக்கரத்திலே நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். புதிகன மகிமையாவும் மக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரும் அதுக்கு இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சர்வலோகமும் வல்லமையானவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் இன்றைக்கும் என்றைக்கும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள பரிசுத்தவான்களோடும் கர்மேல் ஜெப ஊழியத்தில் வந்து கலந்து கொண்ட அனைவரோடும் என்னென்றைக்கும் கூட இருக்கிறதா. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.